நம்ம கார்ட்டூன் சேனல் வழங்கும் அப்பா விடிஞ்சிருச்சு. காலங்காத்தால ஏந்திரிக்கிறானா பாரு. ஒருத்தியா இருந்துக்கிட்டு நான் எவ்வளோ வேலை தான் செய்வேன். ஏழை கோவாலு ஏஞ்சி வாடா, பொழுந்து விடிஞ்சிருச்சு. போய் பால் பாக்கெட்டாவது வாங்கிட்டு வாடா. எப்பவும் வருஷம் பொங்கல்னா ஆளாக நிற்பான். டான்ஸு பாட்டு போட்டின்னு அது இதுன்னு பண்ணணுன்ட்டு ஒத்த ஆளாக நின்றுக்கிட்டு கிடப்பான். இப்போ என்ன இந்த வருஷம் இப்படி எதுவுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தூங்கிட்டு கிடக்குறானா? ஊட்டிங்க இருக்கானா இல்லையான்னு தெரியாமல் நம்ம வெளியே புடம்பிக்கிட்டு இருக்கோம். ஏழை கோவாலே இங்கேயே கத்தின்னு கிடக்குறது வேஸ்ட்டு. உள்ளே போய் பார்ப்போம். அதானே பார்த்தேன். இவனாவது பொங்கல் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வீட்டில் இருக்கிறதா? அது வீட்லேயே கிடக்க மாட்டான். நிறைய எங்கே தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானோ தெரியல. சாப்பிடவாது வீட்டுக்கு வந்தானா நல்லா இருக்கும். நம்ம வேலையை செய்வோம். பால் பாக்கிட்டு நம்ம தான் வாங்கிட்டு வரணும் போல. பொங்கல் வந்துட்டா இவனை கையில் பிடிக்க முடியலாமா சாமி? அண்ணன் வரார் வழிவிடு, அண்ணன் வரார் வழிவிடு. எங்கள் அண்ணன் வாழ்க, எங்கள் கோபால் அண்ணன் வாழ்க வாழ்க வாழ்க. கோபால் அண்ணன் வாழ்க வாழ்க வாழ்க. அண்ணா, நம்ம அண்ணன் வராருன்னு தெரிஞ்சே எப்படி பண்றாங்கன்னு பாருங்கண்ணே. எவ்வளவு திமிரு இருக்கும் அதுக்கு. சும்மா விடக்கூடாதுரா போல. ஆமாண்டா டோல, விடவே கூடாது. இப்ப பாரு என்ன பண்ண போறேன்னு. ஏழை நவருங்கடா, நடக்க முடியல என்னால. வழிய பார்த்துட்டு நிக்கிறானுவா. ஏன் கிளவி, எங்க அண்ணன் வர நேரத்துக்கு தான் நீ வெளியே வந்து நடக்கணுமா? ஏன் கொஞ்ச நேரம் கடத்தி நடந்தா என்னமா உனக்கு? அதானே நானும் பாக்குறேன். வருஷம் இப்படி இடையில குறுக்கல வந்துடுறது. ஏழை, உன் அண்ணன் என்ன பெரிய இவனா? ஊர்ல வெட்டியா சுத்திட்டு கிடக்குறான். இந்த பொங்கல் டைம்னா எல்லாருக்கிட்டையும் காசை வாங்கி மேடை போட்டு சும்மா கச்சேரி மாரி நடத்துறானுவா. இதுக்கு என்ன நான் மரியாதை கொடுக்கணும்? எங்க அண்ணனுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுனா உன்னை சும்மா விட மாட்டாரு கிளப்பி. அட போங்கடா போக்கடத்த பயணவுல. வழியை மறைச்சிக்கிட்டு போங்கடா இந்த பக்கம். என் வேலையை நான் பார்க்க போனோம். உங்களுக்கு தான் எந்த வேலையும் இல்லை. நான் என் வேலையை போய் செய்கிறேன். நவருங்கடா டேய். மாப்பிள்ள, இந்த கிளவிக்கு குசும்ப பார்த்தியல்ல? விட்றா மாப்பிள்ள, நம்ம வளர்ச்சி அடையிறத பார்த்து பாவம் நாளைக்கு போக போற கிளவிக்கு கூட போறாம என்ன பண்றது? விடு, பட்டுட்டு போட்டோம். நம்ம கிளவி தானே. ஆமா, இவனுவ வளர்றத பார்த்து எனக்கு போறாமையா. நாளைக்கு அடி கூட வளரல. இவளுங்க மேல எனக்கு போறாமையா. போங்கடா போக்கத்த பாயங்கள்ல. அடே, இதுக்கிட்ட சண்டையை போட்டு நம்ம பாசம் விட்டுட்டு வந்தோம்டா. வண்டி வேற அங்கேயே நிக்குது. வா கூட்டிட்டு வருவோம். ஐயோ ஆமாட்டா, நமக்கு அதுதான் முக்கியம். வா அண்ணா, இருங்கண்ணா, நாங்க வரோம். வந்துட்டோண்ணே. அவர் வர அழக பாருடா. அவர் சிரிப்ப பாருடா. தலைவரே வாங்க. வண்டிக்கு பெட்ரோல் போட காசு இல்லைன்னு சைக்கிளை மாத்தினீங்க. சைக்கிளுக்கும் டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நடந்து கூட்ட வர வச்சிங்க. சரி, நடந்தா வரலான்னு பார்த்தா செருப்பும் பிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு இப்படி கடைசியில இந்த ரோலிங் சேர்ல வச்சாடா கூட்டிட்டு வரணும். எல்லாரும் என்னடா நினைப்பானுங்க? கொஞ்சமாவது என் மேல உங்களுக்கு அக்கறை இருக்காடா? பாஸ், என்ன பாஸ் இப்படி சொல்லிட்டீங்க? எவ்வளவு கெத்தா மாசா இருக்கீங்கன்னு தெரியுமா? கேட்டு பாருங்க போயிட்டு. ஏது நானே கெத்தா மாசாவா? இப்பதான் அந்த கிளவி, வயசான கிளவி கூட கழுவி ஊத்திட்டு போற மாரி பேசுது. இதுல நான் கெத்தா மாசா வேற இருக்கணும். டேய், நீங்க வாய வச்சுக்கிட்டு சும்மா இருந்தா கூட எனக்கு கொஞ்சம் அந்த மரியாதையாவது இருக்கும்டா. பாஸ் விடுங்க பாஸ். முன்னேறும் போது இந்த மாதிரி 4 பேச்சு வரத்தான் செய்யும். அதெல்லாம் மடையில எடுத்துக்காதீங்க. இப்படியே பேச்சு தாண்டா என்ன கடைசியில ரோலிங் சேர்ல கூட்டு வரீங்க. இனி என்னால தள்ள முடியல. வந்து தள்ளுங்க. ஊருக்கு போய்
ரைட் பாஸ், தான் நாங்க இருக்கோம். எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்ட? கவலைப்படாதீங்க பாஸ், நாங்க உங்க கூட இருக்கோம். இன்னும் நீங்க மென்மேலும் வளர போறீங்க. போற போக்குல பார்த்தா மாலத்தாட்டுல இழுத்துட்டு போவீங்க போல. போங்கடா, வண்டியை ஒழுங்கா தள்ளுங்கடா, எங்கேயாவது கொட்டி விட்டாருங்க. சரி பாஸ். ஏமா தேவி, உனக்காக தாம்மா இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த மீனா போனானுங்க எங்க போனானுங்க? இன்னும் காணோம் ஆளையே. ஓ பெரியமா, அப்படிலாம் சொல்லாதீங்க. நம்ம பசங்க தானே, நம்ம ஊருக்காரங்க. அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலன்னா எப்படி? சப்போர்ட்லாம் இல்லைம்மா, இவ்வளோ நேரம் காக்க வைக்கிறானுங்க பாருங்க. ஊரில் நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் காசு கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். காசை வாங்குறதுக்கு நம்ம கொடுக்க போகிறோம், நம்மள இவ்வளோ நேரம் காக்க வச்சிட்டு இருக்கான் பாரு அவன். சரி விடுங்க சித்தி. ஓ வந்துட்டானுங்க போக்காத்தவனுங்க. ஏக்கா அங்கே பாருக்கா. ஆளுங்களையும் வண்டியும் பாரு, அங்கே திரும்பி பாருடி வசந்தி. ஏம்மா தேவி நீயும் பாரு. இவனுங்களுக்கு மேலே எப்படி நம்பிக்கை வரும் எங்க மேலே? என்ன அப்படி வரானுங்க? அட பாவீங்களா. சித்தி அங்கே கொஞ்சம் திரும்பி பாருங்க. அண்ணா வராரு, வழிவிடு. ஆமா, உங்க அண்ணன் பெரிய பிளேன்ல வராரு. இங்க நிக்கிறதுக்கு நிப்பாட்டுறதுக்கு இடம் கேட்டு தேடிட்டு இருக்கீங்க. இலை என்னடா இது? அவங்க கேட்டாங்களா வாங்கிட்டேன். இல்லப்பா, இருந்தாலும் ஒரு சீனா. எப்பா பாய் போதும்டா, நிம்மதியா இருக்க விடுங்க. முதல்ல இறங்கிக்கிறேன், சார ஒழுங்கா புடிங்க. கண்ணாடியை பாரு, கண்ணாடி. இலை பெரிய உமன் கண்ணாடி யாருக்கா? யார் வந்து? அந்த ராணி பாட்டியா? அது ராணி பாட்டியா? சின்ன பொண்ணு. சரி விடுக்கா, போன வருஷம் நடந்ததை நினச்சி அவன் பேசிக்கிட்டு இருக்கான். உனக்கு உன் பையனுக்கு கல்யாணம் ஆகி மரும பிள்ளை வந்துட்டா, பேரன் பிள்ளையும் எடுத்துட்ட. அப்போ உன்னைய பாட்டின்னு தானே சொல்லுவாங்க. அதுக்கு தான் உன்னைய கிண்டல் பண்ணுறான். விடு. என்ன சின்ன பொண்ணாக்கா, நீ சொன்ன மாதிரி சொல்லிட்டனா? ராணி அக்காவை கலாய்ச்சிட்டேன் பாரு. சின்ன பொண்ணு, இது உன் மேல தானா? ஏக்கா என்னை ஏசாதக்கா, அவன் தப்பிக்கிறதுக்கு என்னைய மாட்டி விடுறான். ஏல இப்படிலாம் பேச்சுக்கிட்டு இருந்த இங்கிட்ட இருந்து கிடைக்கிற காசும் உனக்கு கிடைக்காது, பார்த்துக்கோ. ஐயோ தாய் மார்களே, என்ன மன்னிச்சுக்கோங்க. நீங்க கொடுக்குற ஆதரவுல தான் நான் இருக்கேன். ஏம்மா ராணி அம்மா, கொஞ்சம் திரும்பிட்டு இல்லம்மா. என்னடா? ஏம்மா தெரியாம கலாய்ச்சிட்டேன், மன்னிச்சுக்கோ. டேய் சும்மா இருக்க மாட்டியாடா நீ? சரி விடு தேவி. அக்கா, அண்ணன் ஒரு டானு, இப்படிலாம் பேசினா தானே பிரபலம் ஆக முடியும். ஏழை, உங்க கால்ல வீந்து வேணா கெஞ்சிரண்டா, கொஞ்ச நேரம் வாய மூடிக்கிட்டு இருங்கடா, அவமானப்படுத்தாதீங்கடா. சரிங்க பாஸ். சரிக்கா, எப்பவும் நீங்க ஹெல்ப் பண்றீங்க, ரொம்ப நன்றிக்கா. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லா ஊர்ல மாதிரியும் நம்ம ஊரும் கொஞ்சம் கலகலப்பன்ட்டு பசங்க அவங்க திறமையெல்லாம் காட்டணும்டாக்கா இதை முயற்சி எடுத்து பண்றோம். நாங்க பண்ணாம வேற யாரை பண்றது? ஆமா ஆமா தம்பி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்து நல்லபடியா பண்ணுங்க. ஏன்னா உதவினா கேளுங்க, எப்பனாலும் நாங்க இருக்கோம். சரிக்கா, அதெல்லாம் அசத்திப்படலாம். தேவி நீ மற்றதெல்லாம் பார்த்துக்கோ. சரிடா. பெரிய வீட்டுக்கு போய் பேசுனியாடா? ஆமாட்டா கோவாலு, அங்கே போய் பேசுனா உனக்கு லக்கா அமௌண்ட் கிடைக்குமே. அக்கா நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடியே அவனுங்க பிளானை போட்டிருப்பானுங்க. நம்ம தான் ஏமாந்து போவோம் இவன்கிட்ட. இவன் யாருக்கிட்டையும் ஏமாற மாட்டான், உஷாரான ஆளுக்கா. அதுவும் சரி தாண்டி. சரி தேவி, அமௌண்ட் அக்காங்க கொடுத்ததெல்லாம் நீ கலெக்ட் பண்ணி வச்சிரு, அப்புறமா வந்து பார்த்துக்கலாம். சரிடா. சீஃப் கெஸ்ட்டாக யாரை கூப்பிட்றீங்க? நமக்கு யாரு? கழுத கட்டா குட்டிச்சவரு, அவங்க 2 பசங்களையும் கூப்பிட்டுறலாமா? அவங்க தான் பிசினஸ்ல பெரிய ஆளா இருக்காங்களாமே. சரிடா, அதுவும் நல்ல யோசனை தான். அப்புறம் என்னக்கா, இன்னும் அந்த ராணி அம்மா மறைச்சிக்கிட்டே இருக்காங்களே. அதை விடுடா, அவங்களுக்கு அப்படித்தான். சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு தான்க்கா, நான் என்ன பெரிய பொண்ணு நான் சொன்னேன். சரிங்கடி சரிங்க, நான் கிளம்புறேன். உங்களை மாதிரி வேலை வெட்டி இல்லாம இருக்கேன், எனக்கு வேலை இருக்கு. போக்கா. சரிடா, நல்லபடியா ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணு, நாங்கள் அங்கே வந்து பார்க்குறோம். சரிக்கா. பாஸ் வாங்க, அடுத்த மீட்டிங்க்கு டைம் ஆயிடுச்சு. நான் உங்களை கேட்டேனா, ஏன்டா மானத்தை வாங்குறீங்க? பரவாயில்லடா, வெட்டியாக இருந்தாலும் பிச்சையாக இருக்க மாரி காமிச்சிக்கிறீங்க. சரி போயிட்டு வேலையை பாருங்கள், நாங்கள் அங்கே வந்து பார்க்குறோம். சரிக்கா. தேவி, நான் ஹெல்ப் கேட்குறேன், வந்து செய்யறதுக்கு ஆள்லாம் ரெடி பண்ணி வச்சுறேன். சரிடா.
அப்புறம் என்ன நண்பர்களே, பொங்கல் கொண்டாட்டம் எபிசோடுக்கு தயாராக இருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம கார்ட்டூன் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மேலும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள், திருமண வாழ்த்துக்கள் போன்ற வாழ்த்துக்கள் ஏதேனும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். தெரிவித்தால் வாழ்த்துக்கள் அடுத்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் தெரிவிக்கப்படும். நன்றி, வணக்கம். அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். பாய்.